முன்பு ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்துல அரசியல் கட்சி துவங்குவதாக இருந்தது. அதற்காக அதிரடியாக பல வேலைகளை பண்ணாரு. ரசிகர்களை அவ்வப்போது மீட் பண்ணுவது, அரசியல் கட்சி துவங்குவது குறித்து ஆலோசிப்பது அப்படின்னு அதிரடியாக செயல்பட்டு கொண்டிருந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு யாரு கண்ணுப்பட்டதோ தெரியல, உடல்நலம் சற்று மோசமாச்சு. அதனை கருத்துல கொண்டு என்னால தமிழக அரசியல நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பின்வாங்கிட்டாரு. அதன் பின்னர் ஒரு சில ஆண்டுகள் ஓய்வுல இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஜெயிலர் அப்படின்னு திரைப்படம் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்தது. அதற்கு முன்னாடி இவருடைய நடிப்புல வெளியான படங்கள் ஓரளவிற்கு சுமாரான வெற்றியை கொடுத்ததால ஜெயிலர் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக அமைஞ்சது. வசூலிலுமே பட்டைய கலப்புச்சு. ஆகையால் அடுத்தடுத்து சினிமா படங்கள்ல நடிக்கலாம் அப்படின்ற அதிரடியான முடிவுகளை எடுத்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவருடைய நடிப்புல வெளியான அத்தனை படங்களுமே 500 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து மிகப்பெரிய சாதனைகளை படைச்சது. அந்த வகையில சமீபத்தில் வெளியான கூலி திரைப்படம் கூட ஒரு சில இடங்கள்ல விமர்சன ரீதியாக அடிவாங்கினாலும் படம் 600 கோடி வரை வசூல் பண்ணிருக்கு. இப்படி ஒரு படத்திற்கு 600 கோடி வசூல் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2, தர்மன் அப்படின்னு அடுத்தடுத்த படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களாகவே புதிய கட்சி துவங்கவுள்ளார் அப்படின்னு செய்தி வைரலாகிட்டு இருக்கு. அந்த தகவல் கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒரு சிலருமே சொல்றாங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் திமுகவில் இணைந்து திமுகவிற்கு பக்க பலமாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது அவர் புதிய கட்சி துவங்கவுள்ளார் அப்படின்றத திமுகவை சேர்ந்த உதயநிதி மற்றும் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.